ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்முடைய சகோதரிகள் நிறைய பேர் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. கருமுட்டை வெடிப்பு பற்றி கண்டிப்பாக, அதாவது ஓவலேஷன் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேங்க. கருமுட்டை உடையும் பொழுது ஏற்படும் அறிகுறிகள் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பீரியட் சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும், ப்ரெக்னென்சி சிம்டம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஓவலேஷன் சிம்டம்ஸ் ஒரு சிலர் மட்டும்தான் பக்காவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் பேர் வந்து அதோட ஐடியாவே இருக்காது, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. இதுதான் சிம்டம்ஸா, இதுதான் சிம்டம்ஸான ஒரு குழப்பம் இருக்கும் இல்லைங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு எல்லாம் கிளியராக சொல்லி கொடுக்குறேங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஓவலேஷன்றது ரொம்ப 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 முக்கியம். நம்ம எப்போ கருமுட்டை வெடிக்குதோ அந்த டைமும் விந்தணுக்கள் போய் கருமுட்டையோடு இணையும் பொழுது அது கருவாக உருவாகுது. நம்மளுக்கு கருமுட்டை வெடிக்கிறதே தெரியலன்றப்போ நம்ம எப்படிங்க அந்த டைமில் ஒன்றா இருக்க முடியாது இல்லைங்களா? கருமுட்டை வெடிப்பு நிகழ்வதற்கான அறிகுறிகள் நபருக்கு மாறுபடும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குன்னு கிடையாது. ஆனால் ஒரு 10 சிம்டம்ஸ் இருக்குன்றப்போ அதில் ஒரு 5 சிம்டம்ஸ் காமனாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது என்னென்னன்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா? அதாவது ஃபஸ்ட்டு மிக முக்கியமான விஷயம், மார்பகங்கள் வந்து ரொம்ப மென்மையாகும். ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக மார்பகங்களில் மென்மை அல்லது ஒரு கனமான உணர்வு இருக்கும், ஒரு கூச்சம் இருக்கும், ஒரு துணிப்பட்டா கூட சுள்ளுன்னு குத்தும், நல்லா வலிக்கும். மார்பகங்கள் இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு நடக்குது. அதாவது எப்படி அப்படின்றப்போ பீரியட் முடிஞ்ச ஒரு 6 days 7 days கழிச்சு நடக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு அது ஓவலேஷன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வயிறு வலிந்து பயங்கரமாக இருக்காது, லைட்டாக இருக்கும். கருமுட்டை வெளிப்படும் பொழுது சில பெண்களுக்கு ஒரு பக்கத்தில் கீழ் வயிற்று லேசான வலி அல்லது பிடிப்பு வந்து ஏற்படும். சரிங்களா? கருமுட்டை வெளிப்படும் காலத்தில் நம்ம பிறப்புறுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து முட்டையோட வெள்ளைக்கரு போன்ற தெளிவான நீர்த்த மற்றும் ரொம்ப முட்டையோட வெள்ளைக்கரு எப்படி குழ அது மாதிரி ஒரு வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும். இது வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது, இந்த டைமில் வந்து நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுன்றதுக்கான ஒரு முக்கியமான சிம்டம்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படின்றப்போ மந்த்லி எல்லா நாளுமே கூட ஒன்றா இருக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் அந்த ஓவலேஷன் நடக்கிறப்போ உள்ள கருமுட்டை வளர்கிறப்போ உள்ளே வந்து கணவன் மனைவி உறவில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு இந்த பாலியல் ஆர்வம் சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சில பெண்கள் வந்து கருமுட்டை வெடித்த பிறகும் அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாமே கருமுட்டை வெடிப்பதற்கான அந்த வெடிக்குது இல்லைங்களா, அதற்கான மிக முக்கியமான சிம்டம்ஸ். சரி, எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணணும் நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே கணவன் மனைவி உறவில் நீங்கள் ஈடுபடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ஓவலேஷன் அப்படின்றது முதிர்ந்த ஒரு கருமுட்டை வந்து கருப்பையிலிருந்து வெளியாகி மாதவிடாய் சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஓவலேஷன் நடக்கிறப்போ அந்த கருமுட்டை என்ன பண்ணும், கருப்பை இது வந்து 24/7 அந்த 2 நாள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதனால் நம்ம கருமுட்டை வெயிட் பண்ணோம். அந்த டைமில் கரு வந்து விந்தணுக்கள் வந்து இணையும் போது அது கருவாக உருவாயிருது. அதனால் ரொம்ப சிம்பிளாக ஓவலேஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு சில பேர் கை கால் பிடிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து லேசான புள்ளிகள் மார்பகத்தை சுற்றி உருவாகும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து உனக்கு ஓவலேஷனே கண்டுபிடிக்க தெரிலன்றவங்க ஓவலேஷன் கிட்டுன்னு ஒன்று விற்குதுங்க. அந்த ஓவலேஷன் கிட்டு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம கண்ணு வச்சிடலாம். அதே மாதிரி நம்மளுடைய வாயில் வந்து உமிழ்நீர் வந்து சுரந்துட்டே இருக்கும். அதே மாதிரி வயிறு லைட்டாக வீக்கமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. வயிறு சுற்றி லைட்டாக பிடிப்புகள் ஏற்படும். கீழ்முதுகு கொஞ்சம் வலியாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக சோர்வு, டயர்டாக இருப்பீங்க. முக்கியமாக உங்கள் பிறப்புறுப்பு லைட்டாக வீங்கி போன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் எப்படி உங்கள் ஓவலேஷன் டேட்டை கண்டுபிடிக்கிறதுனா மந்த்லி கேலண்டரில் குறித்து வச்சுட்டே வாங்க. சரிங்களா? உங்கள் உடம்பு நார்மலாக இருக்கிறத விட வேறு மாதிரி கொஞ்சம் மாறும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ஓவலேஷன்லாம் ப்ராப்பராக நடக்கலைன்றப்போ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் செக்அப் பண்ணி அந்த ஓவலேஷன் சரியாக பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி வந்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சில பேர் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணாவே பாப்பாவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு யூஸும் கிடையாது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இர்ரெகுலர் பீரியடாக நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரெக்னன்சி வந்து ட்ரை பண்ணோம். சரிங்களா? இந்த வீடியோவில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய நட்ஸ் எடுத்துக்கோங்க, கீரைகள் எடுத்துக்கோங்க, காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அதுவும் பச்சை நிற காய்கறிகள், சிவப்பு நிற பழங்கள், நிறைய சூரியகாந்தி விதைகள்,
நிறைய நட்ஸு, அவகேடோ இருக்கு இல்லைங்களா, அது வீக்லி 2 எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 நல்லது. பாதாம் பீஸன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கருமுட்டை நல்லா உருவாக ஆரம்பிச்சிடும். நம்மளாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்னாவே ஆயிலெலாம் கம்பெனி அதுவே மேக்ஸிமம் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க. சூப்பராக உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்க போகுது. உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. நீங்கள் எப்பவுமே பாசிட்டிவாக மட்டுமே இருங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுக்காக கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.